என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆட்டோகிராஃப் படம் பார்த்தேன். அது படம் பார்த்ததுலேருந்து பழைய நினைவுகள்லாம் அப்படியே திருப்பி 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 மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்கூல் வந்து நான் மதுரையில் தான் படித்தேன். அதுக்கடுத்து காலேஜு 11th 12th டீச்சர் ட்ரைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கன்னியாகுமரியில் படித்தேன். ஸோ ஸ்கூல் படித்த அந்த நினைப்புலாம் வந்து மனசில் வந்துகிட்டே இருக்கா. சரி இன்றைக்கி போயிட்டு வருவோமா, நான் எந்த ஸ்கூலில் படித்தேன் அப்படின்றத வெளியிலேருந்து பார்த்துட்டு வருவோம். மதுரை ஓசிபிஎஸ் ஸ்கூலில் தாங்க நான் 10th வரைக்கும் படித்தேன். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் காணோம். இங்கே நின்று தான் பஸ் ஏறுவோம். பஸ் ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லி வச்சுக்குவோம், அவங்க ஸ்டாப் வரைக்கும் யாருமே கம்பியை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். யாருமே பிடிக்க மாட்டோம். ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் போட்டார் பார்க்கணும், டம்முன்னு எல்லோரும் விழுந்தோம். பட் கீழே விழுகலை. அந்த ஸ்டெப் கிட்ட நிற்கிற அந்த பொண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டா, இல்லாட்டா எல்லோரும் கீழே விழுந்திருப்போம். ஸ்கூலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லேட்டோ காலேஜ். எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது நம்ம அடுத்த காலேஜில் லேட்டோ காலேஜ் தான் படிக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் காலங்கள் எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா நான் 10th முடித்தோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால நான் கன்னியாகுமரி சைடு போயிட்டேன். ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகும்போது என்னுடைய ஸ்கூல் ஸ்டாப்பை தாண்டி நான் போய் அப்புறம் அழுது அடுத்த ஸ்டாப்பாக 2-3 ஸ்டாப்பில் இறக்கி விட்டு வேறு யாரோ ஒரு அங்கிள் வந்து என்னை ஸ்கூலில் வந்து இறக்கி விட்டாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அப்புறம் வந்து அப்பா வந்து எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. நான் பஸ்ஸில் இப்படிலாம் ஸ்ட்ரகிள் ஆனேன்னு சொல்லிட்டு. கேந்திர வித்யாலயா ஸ்கூலு, இந்த ஸ்கூலில் வந்து என் தம்பி படித்தான். 5th வரைக்கும் இங்கே தான் படித்தான். சேக்லா ஸ்ட்ரீட், இந்த ஸ்ட்ரீட்டில் தாங்க நாங்கள் வந்து இருந்தோம். ஒரு 7 வருஷம் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தோம். பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு பிபி குளம், அப்புறம் இன்கம் டேக்ஸு, அப்புறம் உழவர் சந்தை மறக்கவே முடியாதுங்க. அப்பா கூட வரும்போது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து NHBயில் ஒர்க் பண்ணாங்க, நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் போர்டு, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக. ஸோ அப்பா வந்து என்ன செஞ்சுருவாங்க, எங்களை உழவர் சந்தை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போது ஒவ்வொரு காய்கறிகள் இப்படி இதை எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதை மறக்கவே முடியாது, உழவர் சந்தை மறக்கவே முடியாது. என்னுடைய ஃபேவரட்டான பிளேஸு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் லைன் இருக்கும். இங்கிட்டு கிருஷ்ணாபுரம் காலனி, தபால் நகர், இந்த பக்கம் தான் சுற்றிக்கிட்டு திரிவோம். எல்லாமே மாறிடுச்சுங்க. நான் இங்கே எல்லா இடத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டேன்.